இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது குரு பயிற்சி பலன்கள் 2025-2026 எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் கூறவிருப்பது கன்னி ராசிக்கு. பெரும்பாலும் குரு பகவான் ஓராண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகிறார். இப்பொழுது இந்த மே மாதம் 14ஆம் தேதி அவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். ரிஷபராசியில் ஓராண்டு பலன்களை கொடுத்துவிட்டு இப்பொழுது மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு பலன்களை தரவிருக்கிறார். அந்த வரிசையில் இப்பொழுது கன்னியா ராசிக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் என்று நாம் பார்த்தோமானால், கன்னி ராசிக்கு குரு பகவான் இதுவரை 9இல் இருந்து பலன்களை வாரி வழங்கினார். கடந்த ஓராண்டு காலமாக 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பொருளாதாரத்தில் முன்னேற்றம், எடுத்த காரியத்தில் வெற்றி, வருமானம் அதிகரிப்பு, வங்கிகளிலே பணம் உயர்வு, எல்லாத்திலும் மகிழ்ச்சி, செல்வாக்கு, செல்வம் உயர்வு ஆகியவை இந்த ஓராண்டு காலமாக கொடுத்து வந்தார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது ஓராண்டு காலம் முடிந்து, அதாவது 9ஆம் இடத்திலிருந்து செல்வத்தை தந்தவர் இப்பொழுது 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10இல் சென்றால் பதவி பறிபோகுமா, பணம் பறிபோகுமா, இப்படியெல்லாம் பலரும் சொல்லுவார்கள். குரு 10இல் வந்தால் பதவி பறிபோகும் என்று. ஆனால் உண்மைதான். உண்மையை எவராலும் மாற்றிச் சொல்ல இயலாது. கன்னியா ராசியை பொறுத்தளவில் குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு செல்வதனால் 9ஆம் இடத்தில் இருந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க இயலாது. கன்னியா ராசியை பொறுத்தளவில் 10ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் 50% மட்டுமே உங்களுக்கு நன்மையினை செய்வார். அதிகம் எதிர்பார்க்க இயலாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துக்கு செல்வதனால் அவரும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பலன்களை தருவதற்கு இல்லை. அந்த வரிசையிலே இப்பொழுது குரு பகவான் எந்த அளவிற்கு நன்மையினை செய்வார் என்று நாம் எதிர்பார்த்தோமானால், குரு பகவானின் இருப்பிடம் பார்வை என்ற கணக்கில் நாம் பார்த்தோமானால், குரு பகவான் கன்னியா ராசியை பொறுத்தளவில் இப்பொழுது அவர் இருக்கிற இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்திலிருந்து கொண்டு அவர் வேலை செய்ய போகிறார் என்றால், யாரேனும் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்கள் சரியாக பணியாற்றாமல் கவனக்குறைவாக இருந்தீர்களானால் அவர்களுடைய பதவி கண்டிப்பாக பறிபோகும். இல்லை சார், நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பதவி பறி போயிடுமா அப்படின்னா, இந்த பதவியை பறிச்சிட்டு உங்களுக்கு வேற ஒரு கம்பெனியில் நல்ல பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். திறமசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள், உழைப்பாளிகள் கவலைப்பட தேவையில்லை. நல்ல திசை புத்திகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. 10இல் வரும் குரு பகவானால் சற்று பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும், பொருளாதார சரிவு ஏற்படும், பொருளாதார வரவு குறையும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். மற்றபடி நல்ல உடல் ஆரோக்கியமும் மேன்மையும் கிடைக்கும். ஆனால் மனக்கவலை இருக்கும். எதிரிகளை கண்டு அச்சம் கொள்கின்ற நிலைமை ஏற்படும். மேலும் எதற்கெடுத்தாலும் பய உணர்வு தென்படும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய கையிருப்பு சற்று கரையக்கூடும். செலவுகள் திடீர் என வரும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூட வரக்கூடும். ஆகையினால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. கன்னியா ராசி நேயர்களை பொறுத்தளவில் அவர்கள் இதுவரை சேமித்து வைத்த பணத்தை சிக்கனமாக கையாண்டால் இந்த சேமிப்பு கரையாமல் இருப்பதை பார்த்து கொள்ளலாம். இல்லையெனில் சிறுக கரைந்து விடும் என்பதை நீங்கள் இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கன்னியா ராசியை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு பலனாக சொல்ல வேண்டும் என்றால், புதனுடைய வீட்டிற்கு வருகிறார். புதன் அங்கே ஆட்சி பெற்றவர். புதனும் குருவும் அவ்வளவு சிறப்பான நட்பு கிடையாது என்பதனால் நீங்கள் பெரும்பாலான நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது என்று முதலிலே ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஆகவே 10இல் வருவதால் பணம் பறிபோகுமா, 10இல் வருவதால் பதவி இழக்குமா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் பணம் சற்று செலவாகும் என்பது உண்மை. பறிபோகும் என்பதை விட கைச்செலவு, விரயச் செலவு, வேண்டாத விஷயங்களில் மாட்டிக்கொண்டு பணம் கரைதல் என்பது அதுவும் நடக்கும். வேலையில் கவனமில்லாமல் இருப்பவர்கள் வேலை இழப்பு ஏற்படும்.
இல்லைங்க வேலை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மாற்று இடத்துல இதை விட பெரிய வேலைகள் கிடைக்கும், ஆனால் சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இதுவரையில் திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு கடந்த ஓராண்டில் திருமணம் நடைபெற்றிருக்கக்கூடும். அதிலிருந்து இல்லை அப்பொழுதும் நடைபெறவில்லை என்றால் இப்பொழுது வருகின்ற காலகட்டங்களிலே திருமணம் நடைபெறும், பிள்ளை பேறுகளுக்கு வாய்ப்பு அதிகம். மேலும் வீடு நிலம் வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகி வரும். உங்களுடைய பணம் கையிருப்பை நீங்கள் முதலீடாக நிலம் வீடுகளில் முடக்கிவிட்டால் உங்களுக்கு சொத்தாக மாறிவிடும். ஆகவே கையிருப்பு கரைவது தவிர்க்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் இந்த கன்னியா ராசியை பொறுத்தளவில் குரு பகவான் மிகவும் சிறப்பாக இருக்கிறார். பெரும்பாலும் 50% நற்பலன்களை தரப்போகிறார். ஆகையினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கன்னியா ராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கன்னியா ராசி நேயர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லணும்னு நினச்சா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வாங்க, உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும்